ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி மூஸ். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஏற்கனவே இந்த விப் க்ரீம் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு எப்படி வந்து ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த க்ரீம் பற்றி நான் பேசியிருப்பேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம மூஸ் பண்ண போகிறோம். இது 3 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், சின்ன கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை நம்ம பீட் பண்ண நிறைய ஆகும். ஒரு 3 ஸ்பூன் எப்போவுமே ஃப்ரீசர்லேருந்து கட்டியாக எடுத்து போடுங்க. அப்போ தான் நல்லா பீட் பண்ண முடியும். கெட்டியாக எடுத்து போட்டுட்டு ஜஸ்ட்டு அதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பீட் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஃபோமி க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும். கீழே நீங்கள் ஐஸ் வச்சு அதுக்கு மேலே உங்களோட கிண்ணத்தை வச்சு பீட் பண்ணாலும் உங்களுக்கு சீக்கிரம் நல்ல டெக்ஸ்சர் வந்துடும். நான் இன்றைக்கி ஃப்ரீசர்லேருந்தே எடுத்ததுனால நான் அப்படியே பண்ணுறேன். 3 ஸ்பூன் தான் போட்டேன். அந்த கிண்ணத்தை பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது வெஜிடேரியன் ஜெலட்டின். எனக்கு வந்து மோஸ்ட்லி நான்வெஜ் ஜெலட்டின்லாம் யூஸ் பண்ண பிடிக்காது. அதை வந்து நம்ம கேக்கு முட்டை கலந்த அன்னைக்கு ஏதாவது க்ரீம் எல்லாம் பண்ணும்போது அது போடவும் பிடிக்காது. சம்டைம்ஸ் நம்ம முட்டைலாம் சாப்பிட மாட்டோம்ல, அன்னைக்கு அந்த கேக்கை நம்ம சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இங்கே வெஜிடேரியன் ஜெலட்டின் தான் எடுத்திருக்கேன். நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த நம்மளோட ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கலாம். இந்த மூஸ்க்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குங்க. இதோட டெக்ஸ்சர் போய் நல்லா கொல கொலன்னு ஆகும். அது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். பாருங்க, இது நல்லா வெந்துருச்சு. ஜூஸும் நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. சில நேரம் வந்து கம்மியான சுகர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில நேரம் வந்து நிறைய புளிக்கும். அந்த நேரத்தில் சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டாச்சு. பாருங்க, நான் சொன்ன மாதிரி பழம் நல்லா வெந்து நல்லா நசுங்கி போயிருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை வடிகட்டிக்குவோம். அந்த ஜெலட்டின் சொன்னேன் இல்லையா, அது வந்து 2 ஸ்பூன் எடுத்து வார்ம் வாட்டரில் ஊற்றி வச்சுருக்கேன். அது ஒரு 5 நிமிஷமாவது ஆகணும் அது செட் ஆகிறதுக்கு. இப்போ ஜெலட்டின் பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகிருக்கும். அதை எடுத்து இந்த சூடாக இருக்கிற ஜூஸில் சேர்த்துடலாம். இது எதுக்கு சேர்க்கறதுனா திக்காகும், அதுக்காக சேர்க்கறது தான். இப்போ இந்த சிரப்பை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற க்ரீமில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ரீம் பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது சீக்கிரம் உருகும், அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு அப்படியே நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்குது. அதனால தான் இதை நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உருகிரும். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜூஸை ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் அது எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு தெரியும். நம்ம எடுத்தோடனே நிறைய ஊற்றிட்டோன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ஸ்ட்ராபெரி மூஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி டெக்கரேட் பண்ணலான்றதை காட்டுறேன். மீதம் இருந்த சுகர், அந்த ஸ்ட்ராபெரி சிரப் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நான் ஒரு சிலிக்கான் சாக்லேட் மோல்டில் ஊற்றிக்கிறேன். இதை எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றல ஜெல்லி மிட்டாய்
அது மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்துச்சுன்னா செஞ்சு கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி ஜெல்லி இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சாவே போதும். மீதி இருந்த சுகர் சிரப்பில் ஜஸ்ட் அந்த ஐஸ்கிரீம் பவுல் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். டெக்கரேஷன்லாம் உங்களோட இஷ்டம்தான். இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பல்ப் வச்சுருந்தோம் இல்லையா, வெந்து கொஞ்சம் வடிகட்டி வச்சுருந்த பல்ப்பு, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அது மேலே இப்போ நம்ம க்ரீமை வச்சு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் 1 hour வச்சுருந்தா தான் அது கூலிங் ஆகி நல்லா செட் ஆகிருக்கும். சாப்பிட்றதுக்கும் யம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.